So once again welcome to Sasi classes. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்னா என்ன, ரிசர்வேஷன் தேவையா, உண்மையிலே ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தியரி பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரியா? சோ இன்னைக்கு நாம பாக்குறோம் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி வந்துச்சு, சோ இதனால என்னென்னலாம் எப்படி எல்லாம் எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் ரிசர்வேஷன் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சரியா? சரி, ஓகே, அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாஸ். சோ ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. புதுசா யாராவது இருந்தா கூட இந்த கிளாஸ்ல இங்க இருந்தே கூட பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். சரியா? சோ ரிசர்வேஷன் இந்த டாபிக் வந்து இடஒதுக்கீடு, இது ரொம்ப பெரிய டாபிக். இதோட ஹிஸ்டரியை மட்டும் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து எப்படி எப்படிலாம் எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட ஹிஸ்டரி மட்டும் பார்த்திருந்தோம். சரி, ஓகேங்க. சோ லாஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் நான் பேசியிருந்தேன். இந்த செம்பகம் துரைராஜன், சோ அவங்களோட கேஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சோ நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் எகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப பேச போறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் எகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செம்பக ராமன், செம்பகராமனே வருது, அந்த குண்டு தூக்கி போடாரு பாருங்க எம்டன் கப்பல்ல இருந்து, அவரே வருது. செம்பக துரைராஜன், துரைராஜன். சோ இந்த அம்மா இருக்காங்க, இவங்க இந்த பாட்டி, இப்போ வந்து இவங்க பாட்டி தான். ஓகேங்களா? சோ வெர்சஸ் எழுதிக்கோங்க, செம்பக துரைராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். சோ 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொண்டு வந்ததோ இதே வருஷம் தான். அதுக்கு என்னென்ன ரீசன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். 1951. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஏன் இந்த கேஸ் வருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலேஜ் இது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு அப்ளை பண்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஷீஸ் ஃப்ரம் பிராமின். சோ இவங்க ஒரு பிராமணர் என்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்துட்டு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கப்படவில்லை. சோ இவரு அப்புறமா இன்னொரு பையன் இருந்தார் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ SR ஸ்ரீனிவாசன். சோ இவருக்கு அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கிண்டி காலேஜ் இருக்குல்ல, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். சோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சீட்டு கிடைக்கல. கிண்டி தண்டி எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? சோ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல இவருக்கு சீட்டு கிடைக்கல. இந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? மெடிக்கல் காலேஜ். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சீட்டு கிடைக்கவில்லை. சோ அதனால வந்துட்டு நான் ஒரு பிராமின்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை விட மார்க் கம்மியா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஇஜி. ஓகே, நீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி. சரி, ஓகேங்க. சிஇஜி ஓகேவா, விட்டுருங்க. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் நாங்க சொல்லுவோம், அவர்தான் தெரியும் எங்களுக்கு. சரி, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு வந்துட்டு சீட்டு கொடுக்கல. என்னை விட வந்து மார்க் லோவா இருக்கிறவங்களுக்கு சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து கோர்ட் கேக்குறாங்க மார்க் லோவா இருக்காங்களா, எப்படி அவங்களுக்கு சீட்டு வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 1927 கவர்மெண்ட் ஜிஓஸ். சோ சுப்பராயன் பீரியட்ல, ஓகேவா? சோ அவரோட சிஎம்ஆ இருக்கிற டைம்ல அவரோட இதுல இருக்கும்போது ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஜிஓ என்ன சொல்லுதுன்னா செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் பிராமின்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ், சோ ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனி இட ஒதுக்கீட கொடுத்திருந்தது. சோ அரசு ஆணை 1927 இது என்ன பண்ணிருச்சுன்னா ப்ரொவைடட் ரிசர்வேஷன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்தியால ஃபுல்லா இல்ல, மெட்ராஸ்ல மட்டும் ப்ரொவைடட் ரிசர்வேஷன் இன் மெட்ராஸ். சரியா? சோ இதை நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது. 21ல ஒரு ஜிஓ, 22ல ஒரு ஜிஓ அரசாணை போட்டு வந்து பாத்தீங்கன்னா இட ஒதுக்கீடு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1922 எல்லாம் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? 21, 22. சோ இந்த ரெண்டு அரசாணைகள் வந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 1947 வரைக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டே ஆனோம் பாத்தீங்களா, ரிபப்ளிக். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க? ஒரு நாடு இந்தியா வந்து குடியரசு அப்படின்னு சொல்றோம், ரிபப்ளிக் கண்ட்ரி.
அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இந்தியா இஸ் ஏ ரிபப்ளிக் கண்ட்ரி. உண்மை. எப்படி சொல்றீங்க அத? சோ அப் டு வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம் பாத்தீங்களா, குடியரசு தினம், குடியரசு நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருந்தது. கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது வந்துட்டு ரிபப்ளிக்கா? கரெக்டா? அது கான்ஸ்டிடியூஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ரிபப்ளிக்கா? சோ அப்ப வந்துட்டு யூகே வந்து ரிபப்ளிக்கா? யூகே ரிபப்ளிக்கா? எனக்கு தெரியாது, சொல்லுங்க. ஐ எம் வீக் இன் பாலிட்டி. சொல்லுங்க. பிரசிடென்ட் எலெக்டட். யா. சோ அதாவது வழியா வந்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டேட் ஹெட் இஸ் எலெக்டட். சரிங்களா? சோ நம்மளோட ஸ்டேட் UK not a republic. Yeah. Head of state is elected. Good. So not under any influence of monarch. கண்டிப்பா. So either வந்து monarch இருக்க கூடாது, அப்புறம் hereditary role இருக்க கூடாது. சரிங்களா? ஒன்னு அது ராஜ வம்சமா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆங்கிள் கூட இருக்கட்டும். பட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்க கூடாது, எலெக்டடா இருக்கணும். So head of the state வந்து பாத்தீங்கன்னா elected. So that is called republic country அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை சொல்றோம். So India is a republic. சரிங்களா? சோ அப் டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிபப்ளிக் ஆகுற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துச்சு. சரியா? சோ இந்த ஒரு திங் மட்டும் நான் சொல்றேன். கவர்மெண்ட் ஆர்டர், இந்த கவர்மெண்ட் ஜிஓ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா 1927 கொண்டு வந்திருந்தாங்க. நான் டேட் கூட சொல்றேன், அது எழுதி வச்சுக்கோங்க. சோ இத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ லாஸ்ட் கிளாஸ்ல இதை நம்ம பார்த்திருந்தோம். சரி, ஓகேங்க. இப்போ இதன் அடிப்படையில வந்து நான் சொல்லியிருந்தேன் ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஃபார் பிராமின்ஸ், ஃபர்ஸ்ட் நான் பிராமின்ஸ். இனிதான் உட்காந்து அந்த எம்பிசி கெசட் அதை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். வந்து ஒரு மாசம் ஆகுது, இனிதான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? லைட்டா வந்து ஒரு ஓவர் வியூ மட்டும் அன்னைக்கு பார்த்திருந்தேன். சரி, இனிதான் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தேன் ஒரு லைனா. நவம்பர் 4 1927 இந்த கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் பண்ணாங்க. சரிங்களா? சோ இந்த கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் பண்ணுது அரசாணை. இது சுப்பராயன் பீரியட்ல எங்க ஹிஸ்டரியில. சோ ப்ரொவைடட் ரிசர்வேஷன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. சோ யாரெல்லாம் கொடுத்தாங்க? நான் பிராமின்ஸ், ஹிந்து. ஓகேவா? சோ எம்பிசில பாத்துட்டு இருந்தேன் 10.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? சோ இன்னும் வேற என்னென்ன இது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். சரி, ஓகே. யூஸ்ஃபுல்லா எங்க கவர்மெண்ட் வந்துட்டு இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஓட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இத பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதாகட்டும், பட்ஜெட்டை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இந்தியா லெவல்ல அப்பயும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, ஓட்டுக்காக கொண்டு வந்த பட்ஜெட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். நல்லது நடந்தால் சரி. ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் காஸ்ட். ஓகேவா? சோ அப் டு 1947 வரைக்குமே இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. நான் வந்து 1950 வரைக்கும் சொல்றேன். நீங்க ஜாப் வாங்கல அப்புறம் இருக்கு உங்களுக்கு, நான் வாங்கிட்டு போயிடுறேன் இந்த வாட்டி. சரிங்களா? சரி, ஓகேங்க, ஃபைன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகேங்க. பிராமணர் அல்லாத இந்துக்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள், முஸ்லிம்கள், அப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸ் மற்றும் கிறிஸ்துவர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சிக்கு. சோ இத மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. சோ நான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பக துரைராஜனுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீனிவாசன் சொன்ன இல்லையா, சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டு கிடைக்கல. சார் பிராமின்ஸ் ஆல்சோ கொடுத்தாங்களா? யா, பிராமின்ஸ் ஆல்சோ ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இது ஒன் ஆஃப் தி கொஸ்டின் நம்ம குரூப்ல யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு. சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கு. பட் என்னன்னா அதை தாண்டி அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜெனரல் கோட்டால இருந்து வருது அந்த மாதிரி. சோ இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. சரியா? சோ இத வந்து நான் இதுல அந்த இந்த புக் இருக்கு இல்லையா, என்ன புக் அது, வெங்கடேஷன் தற்கால தமிழக வரலாறு, வெங்கடேஷன் சார் புக்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்து எவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுல நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் சும்மா பாத்துக்கோங்க, நமக்கு அது தேவையில்லை, இது கேட்க மாட்டாங்க. பட் பிராமின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, நீங்க இதை பாத்துக்கலாம். சரி, ஓகேங்க. இத்தனை பேருக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. சோ இதுல வந்துட்டு மீறி சீட்டு கிடைக்கல அந்த பொண்ணுக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க, ஹை கோர்ட்ல. சோ மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்து கேஸ் அவங்க ரீட் பண்ணி லாஸ்ட்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அது ஆர்டிகல், எந்த ஆர்டிகல் மூலமா கேஸ் போட முடியும் சொல்லுங்க? ஆர்டிகல் 2 to 6. சோ அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி முடிச்சிட்டு இருந்தாங்க. சோ ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, ஆர்டிகல் 32, ஆர்டிகல்
32 ஆர்டிகல் 226. சோ உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே என்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, அது இதுன்னு சொல்லிட்டு படிப்பீங்களா. சோ அது குவாரண்டோ, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ் ப்ரோஹிபிஷன், செர்ஷரி குவாரண்டோ அதெல்லாம் படிப்பீங்க. சோ அந்த திங். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 226 மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுறாங்க. சோ கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு உண்மையிலே இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சதுன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கு. சோ ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 கிளாஸ் 1, சோ ஆர்டிகல் 29 கிளாஸ் 2. சோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல எழுதி போட்டிருந்தேன். சோ உங்களுக்கு தெரியும் சரியா. சோ அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன் புக் எடுத்து பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்க லட்சுமிகாந்த் புக்ல நீங்க பார்க்கலாம், இல்ல கூகுள் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆர்டிகல் 14 உங்களுக்கு தெரியும். ஈக்குவல் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வருது இல்லையா. ஈக்குவல் பிஃபோர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது அனைவருக்கும் சமமான உரிமை, ஓகேங்களா, சம பாதுகாப்பு, அனைவருக்கும் சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் அப்படின்றாங்க இல்லையா. சோ ஆர்டிகல் 14 அது சொல்லுகிறது. ஆர்டிகல் 15(1) வந்து பாத்தீங்கன்னா the state shall not discriminate any citizen on grounds of religion, caste, sex, place of birth அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்நாட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படையிலையும் வேற்றுமைப்படுத்த கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 29(2) வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். So no citizen shall be denied admission into any educational institutions maintained by state or receiving aid from state அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டினை பண்ணக்கூடாது, இவன் இந்த காஸ்ட் அதனால வந்துட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்லுது. சோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, எல்லாருமே சட்டத்தின் முன் சமம், யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்லுது, இது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, இது சட்டத்தின் முன் அனைவரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அலோ பண்ணணும், அங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சோ இப்ப ரிசர்வேஷன் கொடுத்ததால என்ன இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து முன்னாடி போயிருக்காங்க, சீட்டு கிடைச்சிருக்கு, இன்னொருத்தங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை சரியா. இந்த பொண்ணு 100 மார்க் வாங்கியிருக்கா, இந்த பொண்ணு 98 மார்க் வாங்கியிருக்கா, பட் இவங்க வந்து எஸ்சின்றதால உள்ள போயிட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி வந்து 3 பேர் 100 வாங்கிட்டாங்க, 2 பேர் போயாச்சு, இந்த பொண்ணு 3வது பொண்ணு சரியா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க 99 வச்சுப்போமே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை. சோ அதனால கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ இவங்க சொல்றாங்க என்னை விட இவங்க கம்மியா வாங்கியிருக்காங்க, சோ என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஈக்குவலா ட்ரீட் பண்ணல, ஏன்னா அவங்க 99 நானு, அந்த பொண்ணு 98 தான் வாங்கியிருக்காங்க. சோ நான் தான் போயிருக்கணும், இங்க வந்து இது பண்ணிருக்காங்க, இங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிருக்காங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அலோ பண்ண மாட்டேங்குது, காரணம் நான் பிராமின்ன்றதால என்ன அலோ பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ்ல வின் பண்ணிட்டாங்க. சோ இந்த கேஸ்ல வின் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ இஷ்யூ போகிறது, இதுக்கு எடுத்த மேல்முறையீடு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சரியா. சோ இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாக்குறாங்க சரியா. சோ இதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அப்ஹெல்ட். சோ எழுதிக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒண்ணு எழுதிக்கலாம். இது ஸ்கேல் ஆஃப் ஐடு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஓகேவா. ஃபைன். சோ இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க, upheld the validity of HC verdict. சோ உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்தது சரியா. உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்குன்னா ஓகே அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. சோ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க பாத்துக்கலாம் சரியா. இது உயர் நீதிமன்ற தீர்ப்பு செல்லுபடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அந்த திங் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிகல் 16 கிளாஸ் 2
இதையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாதிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க சரிங்களா. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 16 கிளாஸ் 14 சாரி 4 சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மொத்தமாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்கிராப் பண்ணிடுறாங்க சரியா. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு ஷார்ட்கட் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. law removes doubt. law removes doubt doubt ஓகேவா. ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 16 அடுத்த ஆர்டிகல் 17 ஆர்டிகல் 18 ஓகேங்களா. சோ லா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி ஓகேங்களா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் சரிங்களா. சோ இந்த கீவேர்டு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் எழுதிக்கலாம் சரி. ஓகேங்க. சோ உங்களுக்கு நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஓகேவா. நாளைக்கு இருக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் போய் பாருங்க. வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே வந்துட்டு சுத்தி சுத்தி கேள்வி கேட்டு வச்சிருப்போம் எழுதுங்க சரியா. சோ இது நீங்க பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆர்டிகல் 14 15 29 அது எல்லாத்தையும் பாதிக்குது, அது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஸ்கிராப்டு ஆர் ரிமூவ்டு ஓகேங்களா, ஸ்ட்ரக் டவுன் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஓகேங்களா. சோ ஜிஓ 1927 கவர்மெண்ட் ஆர்டர் ஃபுல்லா எழுதிக்கோங்க. அரசாணை 1927 நீக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.